News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். டி.கே. ரங்கராஜன் நிறைய மறுப்பு கருத்துக்களோடு காத்திருக்கிறார். இருந்தாலும் ஓசூர் மகேந்திரன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னா சேர்த்து அவர்கிட்ட மறுப்பு வாங்கிக்கலாம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் இணைத்து இதெல்லாம் ஒரு சவாலாக 100% இந்து நாடாக மாற்றுவோம் அப்படின்னு பேசுகிறார். யாரு? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் பிரவீன் தொகாடியா பேசியிருக்கிறார். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது மோகன் பகவத்தினுடைய கருத்து. அதன் பிறகு மத்திய அரசு அந்த கருத்தை முன்வைக்கிறது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் தாய் மதத்திற்கு, நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் தாய் மதத்திற்கு திரும்புவதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு அது அன்றாடம் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் இருந்தும் எல்லா மதங்களுக்கும் அவர்கள் நம்பிக்கையின் சார்ந்து பல்வேறு கோயில்களுக்கு செல்வது, ஆலயங்களுக்கு செல்வதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அமைப்பு அதை தேதி குறித்து, அதுவும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் அதை ஒரு தேதி குறித்து கொண்டாடுவது அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சம் இயல்பாக எழுகின்ற பொழுது இந்த அச்சத்திற்கான கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்காமல் வேறு எங்கே கேட்பது? நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பது தவறு என்று நம்ம எந்த இடத்துலையும் சொல்லவில்லை. நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேங்க. இஸ்லாமியமோ கிறிஸ்துவமோ அது இந்த நாட்டில் பிறந்த மதம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு இல்லை 20-25 விழுக்காடு வரைக்கும் அத்தனை கிறிஸ்தவமோ இஸ்லாமியோ அது எந்த விழுக்காடு என்பது என்னவாக இருந்தாலும் கூட மாறி இருப்பது. உதாரணத்துக்கு நம்ம சகோதரர் பார்க்க வைக்கிறார். அவர் நேரடியாக இஸ்லாமிய எங்கே பிறந்தது அங்கிருந்து வந்தவர். இந்த நாட்டிலிருந்து மதம் மாறியவர் தானே. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்ன காரணம் வேணா இருக்கலாம், காரணத்திற்காக மதம் மாறியவர் தானே. ஆக மதமாற்றம் என்னும் இந்த நாட்டில் இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை, இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் இந்த இந்து மதம் சொல்லுகிறது அதுவே ஒரு தவறான ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பலமுறை உச்சநீதிமன்றம் சொல்லி மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இது மதம் நாங்களும் சொல்லல, விஸ்வ இந்து பரிஷத்தும் அரசும் தான் சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்களும் சொல்லல, அதை இல்ல பாஜக சொல்லல. அப்ப விஸ்வ இந்து பரிஷத்தும் அரசும் ஏன் இப்படி சொல்லி அவங்களும், அதாவது இப்படி ஒரு உருவாச்சு. நான் சொல்றேங்க, எந்த ஒரு மதமா இருந்தாலும் கூட அதற்கென்று ஒரு வழிகள் இருக்கு. தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சுப்பிரமணிய சாமி சொல்லிக்கிறார். தாய் மதம் திரும்புவதற்கு அவர்கள் விரும்பினால் அதை அனுமதிக்க வேண்டும். ஹிந்து மதம் இல்லை என்று சொன்னால் அந்த தாய் மதம் எது? தாய் மதம் வைஷ்ணவமா இருக்கலாம், பௌத்தமா இருக்கலாம், சைவ மதமாக இருக்கலாம், சாக்த மதமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சீக்கிய மதமாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் கூட நான் ஏன் இந்து என்ற மதம் எல்லாம் சொல்லத்துக்கு வரேன்னா, ஒரு மறை, ஒரு முறை, ஒரு இறை மூன்றும் இருக்க வேண்டும். மற்ற கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறது, இஸ்லாமியத்திற்கு, மற்றவர்களுக்கு. ஆனால் இந்துவிற்கு பொதுவான மறை என்ன இருக்கிறது? இல்ல பொதுவான முறை ஏதாவது இருக்கா? பொதுவான கடவுள் இது மட்டும்தான் கடவுள் இருக்கு. நாங்களும் அதுதான் கேட்க விரும்புகிறோம். இந்து என்பது அத்தனை சமுதாயத்தையும் அத்தனை மதங்களையும் உள்ளடக்கியதான் இந்த நாட்டு. நாம் சொல்றோம் இந்த இந்து என்பது ஒரு தேசிய இனம். இது இந்த இந்திய நாட்டில் யார் வாழ்ந்தாலும், எந்த மதத்தின் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கூட இந்த நாட்டில் வாழ்ந்த அத்தனை பேரும் இந்துக்களும். நம்ம ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி, உங்களுடைய பார்வையில் இப்ப பார்க்கர் ஒரு ஹிந்து, ரைட்? நிச்சயமாக ரைட். இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? இந்து மதத்திற்கு வாருங்கள்னு சொல்ல வேண்டிய பிரச்சனை ஏன் வருது? அவர் ஆல்ரெடி ஹிந்து தானே. உங்க பார்வையில் அப்படியே நீங்க கூப்பிட ஆரம்பிச்சு மாத்திரதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து ஆல்ரெடி அவர் மறுக்கலாம். உங்களுடைய பார்வையில் அவர் ஹிந்துவா தானே இருக்கிறாரு. திருப்பி அவர் எதுக்கு ஹிந்து ஆகணும்? ஆல்ரெடி ஹிந்துவா இருக்கிற ஒருத்தர் நாங்க சொல்லல. இப்ப நீங்க வாங்க சொல்லல. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பிஜேபி ஆட்சியில ஆரம்பிக்கலங்க. இங்க தமிழ்நாட்டுல யாரோ செய்த தவறை வச்சுக்கலாம். அந்த தவறை நீங்கள் தொடர வேண்டும். நான் சொல்றது இங்க மாறி வருவது என்பது, தாய் மதத்துக்கு மீண்டு வருவது என்பது அவர்களாக இஷ்டப்பட்டு போயிருக்கலாம், எந்த காரணத்துக்காக போயிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் பிடிக்காமல் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை தான் அந்த அமைப்புகள் செய்கிறோடைய. அவர்கள் மதத்தை மாற்ற வேண்டும், யாரும் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஒசூர் நரேந்திரன் அவர்கள், அதில் பொதுச் செயலாளர், இப்போது தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளர், அவர் சொல்லக்கூடிய கருத்து பிரகாரம் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தானே, கிறிஸ்தவர்கள் அவர் மதம் மாறிகள் தானே, யாரும் நேரடியாக வந்தார்களா இல்லையே என்பது அவருடைய கருத்து. அது கருத்தாகவே இருக்கட்டும். தாய் மதம் என்று ஒன்றை குறிப்பிட்டார்கள். இப்போ இந்தியாவினுடைய தாய் மதத்தை பற்றி நம்ம ஒரு ஆய்வு செய்தே ஆக வேண்டுங்க. ஏன்னா தாய் மதம் குறிப்பிடுறாரு. அப்படி பார்த்தா தாய் மதம் எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல முடியும் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னால், திராவிடத்தினுடைய கொள்கை, திராவிட மக்கள் தான் இந்தியாவில் வாழ்ந்தார்கள். அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். திராவிட மக்களுடைய தாய் மதம் எது? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதுதான் இஸ்லாம். அதான் இஸ்லாம் சொல்லுது. ஒரே ஒரு இறைவன் தான்டா. 10 இறைவன், 15 இறைவன், 100 இறைவன் கிடையாது. ஒரு இறை, ஒரு குலம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அதனால நாங்கள் கூப்பிடுறோம், தாய் மதத்துக்கு வந்துருங்க.
இப்ப நரேந்திரனை சொல்லி கூப்பிடுறோம், இதுதான் தாய் மதம். ஒரு தேவனை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தவறில்லை. இப்ப நீங்க அவர் தாய் அவர் மதம். என்ன சொல்றாருன்னா, அவர்களும் அழைக்கட்டும், நாங்களும் அழைக்கிறோம். விருப்பம் இருப்பவர்கள் அந்தந்த அதான் மனம் அதான் மாறக்கூடிய இப்ப சூழல் இப்போ இருக்கு. இருக்கு. இதை ஏன் இப்போ பிரச்சனை பதில் ஆக்குகிறார்கள்? சொல்லி இல்ல, அவர் ஏன் பிரச்சனை ஆக்குகிறார்கள்? இப்போ இதை ஏன் இதை பிரச்சனை நான் பதில் ஆக்குகிறார்கள்? சொல்லி அவருடைய ஆகணும். கேள்வியா இருக்கு. இல்ல இப்போ இதான் இருக்கு ஒன்று. இரண்டாவது அவர் சொன்னார் நரேந்திர மோடி ஏன் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டுமா? இதற்கு கூடவே ஒரு தலைமை ஆசிரியர் இல்லையா? அதுக்கு தலைமை ஆசிரியர் வந்து பதில் சொல்வாரா? அப்படிலாம் கேட்டார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, லாஜிக்காகவும் இருந்துச்சு. நான் கேட்பது என்னவென்றால், இந்த பிரச்சனை இட் இஸ் நாட் ஏ சிம்பிள். இது ஒரு சின்ன பிரச்சனை அல்ல. ஒரு நாடு தழுவிய ஒரு பிரளயம் ஏற்படுவதற்கான, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நல்லிணக்கம் கெடுவதற்கான அத்தனையும் தூண்டப்படுகிறது. நீங்க சொல்றீங்க, நீங்க சாதாரணமாக சொல்றீங்க, கல்கத்தாவில் மோகன் பகவத் மிக தெளிவாக சொல்கிறார், எல்லாரையும் இந்து மதத்துக்கு முதலில் மாற்றுவோம் கட்டாயமாக. நல்ல வார்த்தை, கட்டாயமாக மாற்றுவோம், பின்பு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம். இது எப்படி இருக்கிறது? அப்படின்னா கருத்து சுதந்திரம் என்பதே இல்லை அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல உங்க இப்போ பாக்கனுடைய கழுத்தில் கத்தியை வைத்து கூட நீ நாளையிலிருந்து ஹிந்துவாகத்தான் மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மாறிவிட போவது இல்ல. யார் மாற மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அச்சப்படணும்? ஏன் அச்சப்படுவதற்கு நான் அதுக்கு தான் சொல்ல வர்றேன். நீங்க அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே திட்டமிட்டு, நீங்க கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன், திட்டமிட்டு ஒரு செய்தி குறிக்கப்பட்டு மதமாற்றம் நிகழ்கிறது. அப்படி கிறிஸ்தவர்களும் ஒரு செய்தி குறித்து இந்த நேரத்திலே இத்தனை 1000 பேர்களை, இத்தனை லட்சம் பேர்களை நாங்களும் மதமாற்றுவோம் என்று சொன்னால், அல்லது முஸ்லிம்களாகிய நாங்கள், இஸ்லாமியர்களாகிய நாங்கள் ஒரு டேட்டை குறித்து வாங்கள் தாய் மதம் திரும்புவோம். தாய் மதம் என்பது இஸ்லாம் தான். ஏனென்றால் பேசிக்கே, அதாவது ஆடமே, சிவனே, பார்வதியே முதல்ல வந்து பிறந்தது இஸ்லாத்தில் தான் அவர்கள் என்று நாங்கள் சொன்னார். நீங்கள் சொல்வது போல நித்திய ஜீவன், அதே போல நீங்கள் சொல்வது போல ஜோதி, அந்த ஜோதி பரமாத்மா எல்லாமே ஒன்றுதான் என்ற ரீதியில நாங்கள் கேட்டுவிட்டு அதற்கான சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம். நிச்சயமாக திரு டி கே ரங்கராஜன், மதம் மாறுவது அப்படிங்கிறது இன்று நேற்று நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. தொடர்ந்து காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுவரை அதை எதிர்க்காதவர்கள் இப்பொழுது மட்டும் ஏன் அதை இத்தனை ஆவேசமாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு ஹிந்து மதத்திலிருந்து நரேந்திரன் ஹிந்து மதம் இல்லை அப்படிங்கிறார், தொடர்ந்து அந்த வாதம் வைக்கப்படுகிறது. ரைட், இங்கிருந்து இஸ்லாத்திற்கோ கிறிஸ்தவத்திற்கோ மாறுகின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் இன்றைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிற இந்த எதிர்ப்பிற்கான காரணம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை விளக்க வேண்டியிருக்கு. மதமாற்ற சட்டம் என்பது தேவை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? மக்கள் மத்தியில் என்ன சொல்ல வேண்டும்? அரசியல் சட்டத்தினுடைய 25வது பிரிவு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் அமுலாக்கப்படுகிறதா? அதேபோல் அரசியல் சட்டம் இது ஐபிசியில் 153A 153A படி இனி தண்டிக்கவே முடியாத அளவுக்கு வழக்குகள் வளர்ந்து விட்டதா? மக்களை குழப்புவதற்காகவே இந்த நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, இப்படி எதுவுமே சட்டமே இல்லை நாட்டில், ஏதோ புதிதாக இவர்கள் சட்டம் கொண்டு வரப் போகிறார்கள் என்று சொல்வது, அரசியல் சட்டத்தில் எப்படியாவது கை வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அது சாத்தியமில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அதுலயுமே இரண்டாவது, இன்னைக்கு வெங்கை நாயுடு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கூட ஒருமித்த மனதோடு இருந்தால் மட்டுமே நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கிறோம், இதை அத்தனை அவசர கோலத்தில் நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவர் வைக்கிறார். இது அந்தந்த மாநில அரசுகள் அதன்படி நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்த பிறகும் ஏன் இந்த பிரச்சனை தொடர்கிறதுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இல்லைங்க, மாநில அரசு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்து வாபஸ் வாங்கின கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஆகவே நீங்க மாநில அரசு கொண்டு வந்தா மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும் என்பது வெங்கைய நாயுடுக்கு தெரியாம இருக்கலாம். நரேந்திரனுக்கு தெரியும் இல்ல. நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஆகவே என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் AD 52வது வருடத்திலிருந்து இருக்கு. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது 2014 2015 பிறக்க போகுது. AD 52 கிறிஸ்துவ மதம் இருக்கு.
இப்போ கூட சென்னையில் தாமஸ் மவுண்ட் சர்ச் இருக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் இங்கே வருகிறார் முதல்ல. அவர் யாரை போய் இப்போ பலாத்காரம் பண்ணார்? நான் அவர்கிட்ட கேட்குறேன், நரேந்திரங்கிட்ட, நவீன காலத்தில் மதமாற்றம் என்பதை ஊக்குவித்தவர்கள் முற்போக்கு இயக்கத்தின் மேற்பத்தட்டு மக்கள் தான். திருச்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தெரியும். அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரமே கிறிஸ்துவராக மாறிய அக்ரஹாரம் இருக்குது. திருச்சியில் பிரபலமான கேக்கு அல்லது குளிர்பானம் வின்சென்ட் சோடா. அந்த வின்சென்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆரம்பித்தவங்க அத்தனை பேருமே பிராமணர்களாக இருந்து கிறிஸ்துவர்களாக மாறிய, அவர்களுக்கு பேப்டிசம் கொடுத்த ஃபாதர் வின்சென்ட்டுடைய பேரில் தான் அதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ அவர் கேட்கறது நரேந்திரகிட்ட என்னன்னா, உங்க ஆசைப்படியே ஒரு முஸ்லீம் வந்து ஹிந்துவா மாத்துறீங்க, அவரை எந்த ஜாதியில சேர்ப்பீங்க? அவர் தன்னை ஐயரா சேர்க்கணுங்கிறாரு, மொழியாரா சேர்க்கணுங்கிறாரு, வன்னியரா சேர்க்கணுங்கிறாரு, தேவரா சேர்க்கணுங்கிறாரு. சேர்த்துருவீங்களா? இதே அரங்கில் என்ன இதே டிகேஆர் இதே கேள்வியை இதற்கு முன்பும் ஓசூர் நரேந்திரனிடம் இதே அரங்கில் நாம் வைத்திருந்தோம். அதே கேள்வியை நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். நிஜமாக அந்த கேள்விக்கான விடையை அது தேடினால் கிடைக்குமான்னு தெரியல. இதனால் தேடி முயற்சி செய்து பார்க்கலாம். நிச்சயமாக 2 பேருக்கும் ஏராளமான மறுப்புகளை வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். மறுப்புகளோடு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு பாக்கர் மற்றும் டிகேஆர் இவர்கள் 2 பேருக்குமான மறுப்பை ஓசூர் நரேந்திரன் சொல்வதற்காக காத்திருக்கிறார். அவருடைய மறுப்புகளோடு தொடரலாம்.